Spirit never promote himself. பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே அவர் தன்னை குறித்து ஒரு பெருமையாக You will have Jesus. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இயேசுவையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். When you have Jesus, you will have the Holy Spirit. இயேசுவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். The Holy Spirit reveal என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். And then the Holy Spirit take that reveal Jesus and form it into our life. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்குள்ளே உருவாக்குகிறவராக அவர் இருக்கிறார். And today we are going to look into the Holy Spirit in the symbol of a dove. இந்த காலையிலும் பரிசுத்த ஆவியானவரை புறா என்கிற வடிவிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். Now, how many of you want the Holy Spirit power to release in you? How many of you? எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உங்களுக்குள்ளே செயல்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? The Holy Spirit power released through you by Christ-like character. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நம் மூலமாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். You know, many times we've been taught that you pray a lot, Holy Spirit power will move. நீங்க நினைக்கிறீங்க நிறைய நேரம் நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார் என்று நினைக்கிறீர்கள். Many times we've been taught that if you want the Holy Spirit power in church, come fast and pray. நீங்க நினைக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் சபைக்கு நீங்கள் வந்து மிகவும் வேகமாக ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். Correct. சரிதான். But not all correct. ஆனா எல்லாமே அது சரி கிடையாது. If you want the power of the Holy Spirit to come, the power comes through Christ-like character. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நமக்குள்ளே. So in other words, if you want the Holy Spirit power to come through you, be more like Jesus. That's all. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவதற்கு முன்னதாக இயேசு நமக்குள்ளே அவர் இருக்கிறார். Because when you have more Jesus in you, that is when you have more Holy Spirit power. இயேசுவை நீங்கள் அதிகமாக உள்ளுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ளும்போது ஆவியானவர் அதிகமாக நமக்குள்ளே இருக்கிறார். And the good news here is that we are not becoming more like Jesus by ourselves. நம்ம இயேசுவை போல நாம் அதிகமாக நம்மை அப்படி The Holy Spirit is going to help us to be more like Jesus. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை போல நாம் அதிகமாக மாறுவதற்கு உதவுகிறார். So let's read the verse. ஆகவே இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். Jesus was baptized in the river Jordan. யோர்தான் நதியிலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். The Bible said when he came out of the water, the Holy Spirit came upon him. வேதம் சொல்லுகிறது அவர் தண்ணீரை விட்டு வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார். And we know in the Bible the Holy Spirit had 10 symbols at least 10. பரிசுத்த ஆவியானவருக்கு 10 விதமான ஒரு செய்திகள் அங்கே இருக்கிறது. But the Holy Spirit chose to come as a dove in the water baptism. ஆனால் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே அங்கே வந்தார். Have you ever asked why the Holy Spirit don't come as fire? ஏன் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக அங்கே வரவில்லை? Why the Holy Spirit don't come as wind? ஏன் ஆண்டவர் காற்றாக அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை? Oil. ஏன் எண்ணெயாக வரவில்லை? But the Holy Spirit purposefully showed himself as a dove to reveal Jesus to us. இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவிலே அந்த இடத்திலே வந்தார். Why? ஏன்? Because the Holy Spirit want to show us the sweet character of Jesus. ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இனிமையான குணாதிசயங்களை நமக்குள்ளே வெளிப்படுத்துவதற்காக. You see, the Holy Spirit want to show us that Jesus is a person. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை ஒரு மனித வடிவிலே நமக்கு காட்டுவதற்காக வந்தார். And he want to form that Jesus into us. இயேசு நமக்குள்ளே உருவாக்குவதற்காக அவர் வந்தார். So if you look at the dove, number one is that the dove is pure. அந்த புறாவை குறித்து நாம் பார்க்கும்போது முதலாவது அது பரிசுத்தமானதாக இருக்கிறது. Freedom from sin, from corruption and from moral sin. பாவம், சீர்கேடு மற்றும் ஒழுக்க
கரையிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக அது அங்கே குறிக்கப்படுகிறது. And you look into the life of Jesus, that is how pure Jesus was. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படியே நம் மூலமாக அவர் வெளிப்படுவதற்காக. You know, when Jesus was born, the world was very sinful. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது உலகம் பாவம் நிறைந்ததாக இருந்தது. The Jews and the Pharisees went wayward. யூதர்களும் பரிசேயர்களும் அந்த வேதங்களை விட்டு விலகினவர்களாக இருந்தார்கள். And yet Jesus remained pure in the sinful world. அப்படிப்பட்டதான ஒரு பாவம் நிறைந்த உலகத்தில் இயேசு பரிசுத்தம் நிறைந்தவராக இருந்தார். The Bible tells us that in him there is no sin. வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒன்றியோவான் 3:5 அவருக்குள் பாவமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். Not even one dark spot in Jesus. ஒரு சின்ன கருப்பு புள்ளி கூட இயேசுவுக்குள்ள இல்லை. He is 100% pure. அவர் 100% பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். And the Bible says the people want to find fault in him. ஆனா ஜனங்கள் அவரிடத்திலே தப்பிதங்களை குற்றங்களை கண்டுபிடிக்க விரும்பினார்கள். They put Jesus into 3 different trials. 3 விதமான சோதனைக்குள்ளாக அவரை தள்ளினார்கள். The religious leader tried Jesus, want to find fault. தலைவர்களும் கூட அவரிடத்திலே குற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். Then they put Jesus to Pilate to find wrong in Jesus. இயேசு கிறிஸ்துவிடத்திலே தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வேதபாரகர்களும் And பிரயாசப்பட்டார்கள். then they put Jesus to Herod to find wrong in Jesus. ஏரோதிடத்துக்கு கொண்டு போய் விட்டார்கள், இடத்திலே தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி. But the Bible says they could not find any fault. ஆனா வேதம் சொல்லுகிறது அவரிடத்தில் எந்த குற்றமும் காணப்படவில்லை. Until the religious leader need to get false witnesses to accuse Jesus. எதிர்மறையான சாட்சிகளை கூட அந்த மதத் தலைவர்கள் அவர் மூலமாக உருவாக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். அதுவும் வாய்க்கவில்லை. You know how pure is Jesus? இப்படி புரியுதா இயேசு எவ்வளவு பரிசுத்தமானவர் என்று? Jesus said, I only do the things that pleases the Father. அவர் இயேசு சொன்னார், நான் எல்லாவற்றையும் பிதாவை சந்தோஷப்படுத்துவதற்காகவே செய்கிறேன் என்றார். You see, Jesus does not do his own thing. இயேசு கிறிஸ்து எல்லாம் தாமாக அவர் செய்யவில்லை. He listened to the Father and he does it. பிதாவிடத்திலே கேட்டு அதைதான் அவர் செய்தார். Now, so purity is a person. ஆகவே பரிசுத்தம் என்று சொல்லுவது ஒரு மனிதனை குறிக்கிறதாக இருக்கிறது. Purity is not doing. பரிசுத்தம் என்பது நாம் செய்கிற செய்கையினால் அல்ல. Purity is a gift from God. பரிசுத்தம் என்பது தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற பரிசாக இருக்கிறது. And that's what happened on Pentecost. ஆகவே பெந்தேகோஸ்தே நாளிலே அங்கே என்ன நடந்தது? On the day of Pentecost, the Holy Spirit came to the 120. அந்த 120 பேர் மத்தியிலே பரிசுத்தாவின் அங்கே வெளிப்பட்டார். The Bible says there was fire on their head. வேதம் சொல்லுகிறது அக்கினிமயமான நாவுகளாக அவர்கள் மேலே வந்து அமர்ந்தார். There was wind blowing into the upper room. அது ஒரு பெரும் காற்றால் அந்த மேலறையிலே வீசினார். I also believe the dove of the Holy Spirit came. நான் விசுவாசிக்கிறேன் பிதாவாகிய பரிசுத்தாவியும் அந்த இடத்திலே வந்திருப்பார். The purity of Jesus came to them. பரிசுத்தமாக அந்த இடத்திலே ஆண்டவர் வெளிப்பட்டிருப்பார். Wow! The same purity that Jesus lived for 33 years now came upon the church. 33 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து வாழும்போது அவருடைய மேலே இருந்த பரிசுத்தாவின் இந்த நாட்களில் இந்த சபையிலே அவர் இறங்க விரும்புகிறார். And you see how the church was born. How the church was born. எப்படி சபை உருவானது? The church was born in purity. பரிசுத்தத்திலிருந்து தான் சபை உருவாகிறது. And purity is a gift. பரிசுத்தம் என்பது ஒரு பரிசாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. So CRA Tamil Church, you need to understand we are born in purity. நாம் நன்றாக சீரிய சபையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தத்திற்கு என்று தான் நாம் பிறந்திருக்கிறோம். Don't try to be pure. நீங்க ரொம்ப சுத்தமா இருக்கணும் நீங்க பிரயாசப்படாதீங்க. You cannot be pure by yourself. உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாது. We tried many times. நம்ம अनेक முறை முயற்சி செய்தாயிற்று. We try to be pure before our marriage partner. நம்முடைய துணையை கண்டுபிடிக்கும் போது நாம் பரிசுத்தமாக தேடுகிறோம். We try to be pure to be
among church members. சபை உறுப்பினர்களுக்கு நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். And many times we fail. நிறைய நேரங்களில் நாம் தோற்று போகிறோம். You see, purity is Jesus. பரிசுத்தம் என்று சொன்னால் அது இயேசுவாக அங்கே சொல்லப்படுகிறது. You need to understand it began with Jesus. பரிசுத்தம் என்றாலே அது இயேசுதான். And purity is a gift. We need to receive the purity. பரிசுத்தம் என்பது ஒரு பரிசாக இருக்கிறபடினாலே ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். And the moment you receive the purity, you will live in purity. நீங்கள் எப்பொழுது அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாக மாறுவீர்கள். So look at the early church. They were devoted to God. ஆதிகால சபையை குறித்து நாம் பார்க்கும்போது அது தூய்மை நிறைந்ததாக இருந்தது. The church came together for the apostle teaching. அந்த சபையானது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே கரைந்திருப்பதற்காக அவர்கள் கூடி வந்தார்கள். They were faithful in Holy Communion and in prayer. அவர்கள் அப்பப்பிக்குதலிலும் ஜெபங்களிலும் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். Now, before back to about 40 days before Jesus went to the cross. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு ஒரு 40 நாட்களுக்கு முன்பாக That night was the last night of Jesus in the upper room. அந்த அனுபவம் தான் அந்த இரவு தான் இயேசு கிறிஸ்து கடைசி இரவாக அந்த மேல்வீட்டில் And Jesus is going to take the last Passover, then he's going to die on the cross. இயேசு கிறிஸ்து கடைசி அப்பத்தை எடுத்துக்கொண்டு சிலுவையிலே மரிக்க போகிறார். So the disciple prepared the Passover meeting. ஆகவே அந்த பஸ்கா பண்டிகை சீஷர்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். And they were fighting. அவர் கண்டுபிடித்தார்கள் who will be the right hand man? யார் அங்கே வலது பாசத்திலே இருப்பது? Who will be the left hand man? யார் அவருடைய இடது பக்கத்திலே இருப்பது என்று? Who will be the top? யார் மேலே இருப்பது? They fight. அவர்கள் அங்கே தேடிக் கொண்டிருந்தார்கள். Until no one willing to prepare the water to wash the feet. யாருமே வந்து கால்களை கழுவுற அந்த அனுபவத்தை தேர்ந்தெடுக்கவில்லை. Because to prepare water to wash the feet very low. ஏசுனா கால்களை கழுவுற அனுபவம் என்பது அங்கே தாழ்மையாக நினைக்கப்பட்டது. All want to be the top. எல்லாரும் மேலதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். So Jesus walked in. எனவே இயேசு கிறிஸ்து நடந்து வந்தார். And no water. அங்கே தண்ணி இல்லை. Which is a normal custom. You receive someone hospitable, you wash their feet. அங்க யூதர்களுடைய முறைப்படியே என்னன்னு சொன்னால் யாராவது வந்தா அவருடைய கால்களை கழுவுறதுக்கு நான் தண்ணி கொடுக்கணும். And Jesus took water. ஆகவே இயேசு கிறிஸ்து தண்ணியை எடுத்தார். He said, "Come here." அவரை அழைத்தார். He knelt down. அவர் முட்டிக்கால் போட்டார். And he washed their feet. அவருடைய கால்களை அவர் கழுவினார். Then purity came to the church. அப்படித்தான் பரிசுத்தம் என்பது சபைக்குள்ளாக வந்தது. It's not teaching. அது வந்து போதனையினால் அல்ல. It is Jesus. எல்லாம் இயேசுவினால். And so now they have Jesus by the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு உள்ளே இருக்கும்போது See, they change. Now they change. அங்கே மாற்றங்கள் நிகழ்கிறது. They change. அவர் மாறினார்கள். Now they are together. அவர் ஒன்றாக இணைந்தார்கள். Committed and devoted. அவர்கள் அங்கே ஒன்றாக சேர்ந்து to the apostle teaching, to the communion and to prayer. They were faithful. அப்போஸ்தலர் உபதேசத்திலே அந்த காரியத்தை ஒன்றாக கூடி ஜெபித்தார்கள். So if you want CLA demo to be devoted, let the Holy Spirit walk into your life. தேவ பக்தி உள்ளவர்களாய் சீரிய சபை நாம் நடக்க விரும்பினால் பசுத்தாவியை நமக்குரியவராக அவர் இருக்கிறார். Amen. 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 You know how the Holy Spirit going to work into your life? எப்படி பசுத்தாவியுடைய வாழ்க்கையில வேலை செய்கிறார்? The Holy Spirit is not going to give you power. அவர் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கிறது. The Holy Spirit is not going to make you great. யாரை ஒரு பெரியவராக மாற்றி போவதில்லை. The Holy Spirit is going to put into you Jesus. இயேசுவை அவர் உங்களுக்குள்ளே அவர் வைக்கிறவராக இருக்கிறார். Hallelujah! 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 Amen. Look at that. They reverence God's holiness. அவர்கள் அங்கே இயேசுவின் பரிசுத்தத்தை பயபக்தியுடனே மதித்தனர். They have the fear of God in their heart. இயேசு அவருடைய இதயத்துக்குள்ளே இருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். Purity is Jesus. பரிசுத்தம் என்பது அது இயேசுவாகவே இங்கு சித்தரிக்கப்படுகிறது. When they do something wrong to one another, they get convicted. நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது உங்களை குற்றப்படுத்துகிறது. They feel sorry when they fight against one another because Jesus is in them. ஒருவருக்கொருவர் நாம் சண்டை
நமக்குள்ளே இருக்கிறார். Wow. This is what the Holy Spirit want to give to us. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தர இங்கே விரும்புகிறார். So we know when the church become pure, எப்பொழுது சபை என்பது தூய்மையாக மாறுகிறது, power release into the early church. வல்லமையானது ஆதி சபையிலே அங்கே வெளிப்பட்டதாக இருந்தது. So let us learn, power in the church is not prayer, fasting, prayer. இப்போ வல்லமை என்று சொல்வது ஜெபம், உபவாசம் அதிலே மாத்திரமல்ல. Fasting and prayer is important. உபவாசம் ஜெபிப்பது முக்கியம்தான். But first you must have purity of Jesus inside. முதலாவது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே பரிசுத்தமாக வாசம் பண்ணுகிறாரா If you don't have Jesus purity inside you, no matter how you fast, how you pray, it doesn't work. இயேசுவின் பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இல்லைன்னு சொன்னா நீங்க உபவாசத்துக்கு ஜெபிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. Now how many of you want revival in CLA? யாருக்கெல்லாம் அந்த சீலை சபையில எழுப்புதல் வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Very simple. சின்ன காரியம். Can I tell you something? No need to fast and pray first. நீங்கள் உபவாசம் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. No need to fast and pray first. உபவாசம் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. You want to do it later. நீ என்ன செய்யணும்? Give your heart to the Holy Spirit. உங்களுடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுங்க. And let the Holy Spirit put Jesus inside you. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை உங்களுக்குள்ளே வைப்பதற்கு நீங்கள் இடம் கொடுங்க. Now all of us have Jesus. எல்லாரும் இயேசுவை பெற்றிருக்கிறோம். But we know the uncertain area in our life, Jesus is not there. நம்முடைய வாழ்க்கையில் சில இடங்களில் இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. That is where we get our trouble. இதுதான் நம்முடைய பிரச்சனையாக இருக்கிறது. That is where the disciples fight. இதுதான் சீஷர்களும் அந்த இடத்திலே கண்டுபிடித்தார்கள். But when Jesus is put into their life, இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கையிலே போடப்பட்ட போது, they look at the early church. ஆதிகால சபையிலே என்ன நடந்தது? Miracle begin to happen. அற்புதங்கள் அங்கே நடக்க ஆரம்பித்தது. Hallelujah! 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 So, amen. Hallelujah. Now, so what are we going to do? நாம் என்ன செய்ய போகிறோம்? Now, all of us we take our responsibility. நாம் எல்லாரும் ஒரு பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். All of us we tell ourselves from today I will live in daily devotion before Jesus. நான் எல்லா நாளும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக என்னுடைய தியானத்தை நான் தினம் எடுத்துக்கொள்வேன். Now, you say, Pastor, how to be pure? எப்படி நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் போதவே நீங்கள் கேட்கக்கூடும். Now we know we can read a lot of the Bible, நிறைய வேதத்தின் ஆசிரியர்களாக இருக்கலாம். but we still not pure. இன்னும் நாம் பரிசுத்தமாக இல்லை. சரியா தவறா? Sometimes we read the Bible, we take the Bible, we hit other people, and we are not pure. வசனங்களை எடுத்து அந்த ஜனங்கள் மேல் நம்ம போடுகிறவர்களாக இருக்கிறோம். We are like Pharisees. நம்ம ரொம்ப பாவம் செய்யல. Now, purity is received and not achieved. நம்ம இயேசுவை நாம் உள்ளத்துக்குள்ளே எடுத்துக்கொள்வது தான் அங்கே பரிசுத்தமாக இருக்கிறது. Purity is received. பரிசுத்தம் என்பது பெற்றுக்கொள்வது. It's a gift. அது ஒரு பரிசாக கிடைக்கிறது. In Jesus. இயேசு. Today you want to be pure, receive purity. உங்கள் பரிசுத்தமாக மாறணுமா? பரிசுத்தமாக இயேசுவை நீங்கள் It's பெற்றுக்கொள்ளுங்கள். not that purity is I do something. Purity is not doing. Purity is not I smile. I become more patient. I become more understanding. Those purity does not last. பரிசுத்தம் என்று சொல்வது பொறுமையாக இருப்பது, தாழ்மையாக இருப்பது, இச்சையில்லாமல் இருப்பது மாத்திரமல்ல. It's just outward. அது வந்து வெளிப்புறமானதாக இருக்கிறது. After some time, intention, no more purity. சில காலங்கள் கடந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தத்துக்கு இடமே இருக்காது. So purity became in Jesus. பரிசுத்தம் என்பது இயேசு. And in Jesus we have the fruit of the purity. பரிசுத்தமாகிய அந்த கனியை நம்மூலமாக இயேசு கொடுப்பதாகும். So what do you do? என்ன நீங்க செய்ய வேண்டும்? That is what pastor do. இதுதான் நான் போதகராகிய நான் செய்வேன். Every day I walk with Jesus. எல்லா நாளும் இயேசுவோடு கூட நடக்கிறேன். I walk in the park. That's the way I walk and I pray. நான் ஒரு பார்க்ல அப்படியே நடந்து கொண்டே இருக்கேன், ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். And my prayer is not telling God, telling Jesus. No, my prayer is I receive. என்னுடைய ஜெபம் ஆண்டவரே எனக்கு அதை கொடு இதை கொடு என்பதல்ல. என்னுடைய ஜெபம் இயேசுவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. Hey, you need to understand. God is God. No, God is Almighty. ஆண்டவர் மிகவும் மகிமை பொருந்தினவராக அங்கே இருக்கிறார். It is your body.
இதுதான் உங்களுடைய You're the mommy. உங்களுக்கு What is his name? அவருடைய பேர் என்ன? சர்மா. சஷ்டி. சஷ்டி. Okay. சச்சின். சச்சின் சர்மா. Let's say the child come before mommy and tell mommy what to do. Mom, you need to do this. Mom, you need to do that. Mom, you need to do this. பிள்ளை வந்து அம்மா கிட்ட எனக்கு அதை செய்யுங்க சொல்லிட்டே இருக்குமா? And the mother said, boy, I'm your mother. I'm your mother. அம்மா சொல்லுவாங்க, நான் உன் அம்மாடா. I give birth to you. நான் தான் உன்னை பெற்றெடுக்கிறேன். I hear you. நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறேன். Why you telling me what to do? நீ ஏன் எனக்கு அதை செய்யுங்க? I have a plan for you. நான் உனக்காக ஜெபிக்கிறேன். You just follow mommy. இது என்னை அப்படியே தொடர்ந்து வா. That's the best you can do. இதைத்தான் நம்ம செய்ய முடியும். Many times we tell God. இதுதான் நம்ம ஆண்டவரிடத்தில் நாம் செய்ய முடியும். Our prayer we tell God. நம்ம வந்து அப்படியே சொல்லிட்டே ஆண்டவரே இருக்க கூடாது. God, you need to do this. God, you need to do that. ஆண்டவரே அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க சொல்ல கூடாது. And God said, child, I give birth to you. அவர் சொல்ற பிள்ளையை உன்னை பெற்றதே நான் தான். I'm the one that gives you life. உனக்கு ஜீவன் கொடுத்ததே நான் The தான். very breath that you have is me blowing into நீ you. சுவாசிக்கிற சுவாச காற்றை நான் உனக்கு ஊதி கொடுத்ததுதான். Child, listen to me. குழந்தையே, நான் சொல்றதை நீ கேளு. Receive from me. என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள். அதுதான் சின்ன காரியம். That's the way. அதுதான் உண்மையானது. That is a simple Christian life. அதுதான் ஒரு எளிமையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. Don't be like a chattering God. Tell. God said, hey, I am your God. அன்னைக்கு ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டே நான் சொன்னேன், நான் உன் தேவன்டா. I died for you. நான் உனக்காக தான் செத்துட்டேன். And I rose for you. நான் உனக்காக உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன். Amen. Amen. That is how purity comes. இப்படிதான் பரிசுத்தம் நமக்குள்ளே வருகிறதாக இருக்கிறது. Receive every day. எல்லா நாளும் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். All right. Now, as a church, we honor God's presence with wholehearted devotion, with holiness. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் தூய்மையை நமக்குள்ளே உருவாக்குறார். மேலும் மூலமாக கிறிஸ்துவினுடைய தூய்மையானது வெளிப்படுகிறதை ஆண்டவர் விரும்புகிறார். Individually, we walk with Jesus and receive purity. நீங்க இயேசுவோடு கூட தனியான விதத்திலே நடந்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். And then come to church, we hold our hands together. சபையாக நாம் வரும்போது ஒருவர் கைகளை ஒருவர் கோர்த்துக் கொள்ளுங்கள். It is by His purity அவருடைய பரிசுத்தத்திலிருந்து தான் அது நடக்கிறது. that we are together in holiness. ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து நாம் பரிசுத்தத்திலே நடக்கிறோம். Amen. Amen. Now, then, number 2. இரண்டாவதாக, The Holy Spirit, as He show us His gentle. அந்த பரிசுத்த ஆவியானவர் பிராவை போல நமக்குள்ளே ஒரு மென்மையானவராக அவர் செயல்படுகிறார். Now, gentleness is not softness. It's not softness. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அங்கே ஒரு மென்மை. Gentleness is not you speak very soft like that. நீங்க அப்படியே பதுமையா பேசுங்க அப்படிங்கிறதுக்காக. Gentleness is a character of Jesus. அந்த மென்மையானது என்பது இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயமாக இருக்கிறது. Jesus possessed all authority, yet He treated people with gentleness. இயேசு முழு அதிகாரத்தை கொண்டிருந்தார், ஆனா அதே சமயத்துல அவர் மென்மையானவராக மற்றவர்களோடு இடைப்பட்டார். Oh, the woman caught in adultery. விபச்சாரத்திலே பிடிபட்ட ஒரு பெண். The Pharisee wanted to stone her. பரிசேயர்களுக்கு அவளை According to the law of Moses, she need to die. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவள் சாக வேண்டும். Jesus kept quiet. இயேசு கிறிஸ்து பேசாம இருந்தார். They pushed Jesus. இயேசு அவரை தள்ளினார்கள். They said, Jesus, tell me the answer. This woman sin in adultery, need to be stoned. What do you say? விபச்சாரத்திலே கைகளவாய் பிடிக்கப்பட்டவரை கையை கல்லெடுத்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல என்று கேட்டார்கள். They pushed Jesus, they pressured Jesus. இயேசுவை பிடிச்சு இழுத்து அவருக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். And Jesus stood up. அவர் இயேசு எழுந்தார். And Jesus quoted the Old Testament law. அவர் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை குறித்து அங்கே சொன்னார். Jesus said, let him who have not seen cast the first stone. அவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவர் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். Okay. Let's say I killed George's brother. இந்த ஜார்ஜ் பிரதரை பத்தி நான் எடுத்துக்கொள்கிறேன். According to the Old Testament, I killed your brother, eye for an eye, I had to die. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற
நியாயப்பிரமாணம் தான். So I brought before the Mosaic law court. அந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் அந்த கோர்ட் So I found as a murderer I killed George's brother. அவருக்கு ஜார்ஜ் பிரதர் கொலை செய்யும். So all of you attend the court with George. நீங்க எல்லாரும் அந்த கோர்ட்ல இருக்கீங்க. So the law say an eye for an eye, a tooth for a tooth, a life for a life. I had to die. நியாயப்பிரமாணத்தின்படி கண்ணுக்கு பல்லுக்கு பல் என்ற பிரமாணத்தை So சாக வேண்டும். I will be stoned to death. ஆகவே கல்லெறிந்து அவர்களை கொல்லலாம். But nobody can stone me until John take the first stone and throw at me. முதலாவது ஜார்ஜ் பிரதர் ஒரு கல் எடுத்து பாஸ் மேல எறியறதுக்கு முன்னாடி நீங்க யாரை என்ன செய்யறீங்க? Until John take the first stone, nobody can take the stone. அவர் எடுக்கிற வரைக்கும் கல் எடுக்கிற வரைக்கும் வேற யாரும் எடுக்க முடியாது. You can sit there and curse and say, Geoffrey, you murderer, but you cannot stone. நீங்க அவர் ஜார்ஜ் பிரதருக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமே தவிர நீங்க கல்லெறிய முடியாது. Because you are not involved in the case. ஏன்னா நீங்க யாரும் அந்த குற்றத்துல இன்வால்வ் He is ஆகல. involved with him. அவர்தான் அதுக்குள்ள வந்து தொடர்புடையவராக இருக்கிறார். And Jesus said, let him that don't have sin cast the first stone at the woman. அவன் தான் இயேசு சொன்னார், உங்களில் யார் பாவம் இல்லாதவனோ அவன் முதலாவது கல்லெறிய கடவுள். And Jesus stood. இயேசு எழுந்தார். Jesus sat down. அவர் உட்கார்ந்தார். All of them know, none of them had the power to throw the stone. அந்த கல்லெடுத்து எறியறதுக்கு ஒருத்தருக்கு கூட அங்க பலன் கிடையாது. The one that had the power to throw the stone sat down. அங்க யார் உட்கார்ந்து இருக்கிறாரோ அவருக்கு தான் கல்லெறியறதுக்கு பலம் இருக்கு. And one by one start to leave the place. அங்க நின்ன எல்லாரும் ஒவ்வொருத்தராக அப்படியே போக ஆரம்பிச்சாங்க. And now the woman says Jesus. இப்பொழுது இயேசுவை பார்க்கும் பொழுது, oh, terrible, right? You see and how you face the perfect person. Wow. இங்க அப்படியே அந்த முழுமையான பரிசுத்தமா இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது, And Jesus said, has any man condemned you? யாராவது ஒரு நியாயத்துக்கு விரும்புகிறீங்களா? And the woman said, no, Lord. யாருமே இல்லாமல். You know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Neither do I condemn you. நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லை. Then Jesus blessed her. அவளை ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். Jesus said, go போ, and sin no more. இனி பாவம் செய்யாதே. That is gentleness. இதுதான் மென்மையான ஒரு அனுபவமாக அங்கே இயேசு வெளிப்படுத்தினார். I want to tell you, I don't have that. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், And all of us don't have that. நமக்கு யாருக்கிட்டையுமே அது கிடையாது. You know what we have? நாம் என்ன பெற்றிருக்கிறோம்? We are ready to stone. உண்மையிலே கல்லறை வேண்டும். You are wrong. You are wrong. நீ தப்பு தான். கரெக்ட்டா? You don't listen. You don't listen. That's what நீ it is. கவனிக்கலையா? You don't understand. உனக்கு புரியலையா? Use your mind. உனக்கு ஒண்ணுமே நான் சொல்றது யாரு? This is what we do. இதுதான் நாம செய்கிறோம். We stone people with words. வார்த்தையால் கல்லால் ஜனங்களை We எறிகிறோம். stone people with our face. நம்முடைய முகத்தில் காண்கிற அந்த இது மூலமாக நாம் ஜனங்கள் மேலே We எறிகிறோம். stone people with our tone and emotion. நம்முடைய அந்த பேசுகிற அந்த டோன்ல ஜனங்கள் மேலே நாம் கல்லெறிகிறோம். Pastor, what shall we do? சொல்லியே கூட போதவரை என்ன செய்ய முடியும்? Let's fast and pray. நான் உபவாசம் ஜெபிக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் You நடக்காது. fast and pray. Sometimes you get more angry. நீ எப்படி உபவாசம் ஜெபிச்சீங்க சொல்லி You know why? Because when you fast, you get hungry. ஏன்னா நீங்க உபவாசம் ஜெபிக்கும்போது When you get hungry, you get very angry very fast. அந்த பசி உள்ளவங்களுக்கு கோபம் கூடுதுன்னு நம்ம சொல்றோம் So இல்லையா? what you need to do is come to the Holy Spirit. நீங்க பரிசுத்த ஆவியிடத்திலே வாங்க. Amen. 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 Receive the gentleness. அவருடைய மென்மை தன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். It's a gift. அது ஒரு பரிசாக அங்கே இருக்கு. It's not you do. இது நீங்க செய்யறதுனால அல்ல. We don't have. நமக்கு அது கிடையாது. All we have is just stone. நம்ம கல் தான் நம்ம கையில இருக்கு. But let me tell you, when you give yourself to the Holy Spirit, உங்களுடைய வாழ்க்கை நீங்க பரிசுத்த ஆவிக்கு கொடுக்கும் பொழுது the Holy Spirit will give you the gentleness of Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மென்மையான குணாதிசயத்தை I'm going to நமக்கு close. கொடுக்கிறார். Right? Okay. We move on here. Now, the Holy Spirit came on Pentecost. பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவி வெளிப்பட்டார். Came with fire. அக்கினியாக அங்கே வெளிப்பட்டார். Came with breath.
wind. காற்றாக வெளிப்பட்டார். But he also comes with the dove. ஆனால் புறாவாகவும் அங்கே வெளிப்பட்டார். And the disciples were fighting. Now the gentleness of Jesus came to them. அங்கே பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தாலும் பரிசுத்தாவியானவர் அங்கே வெளிப்பட்டார். Listen, it's not Bible study. இது வேத பயிற்சி அல்ல. It's not preaching. இது வந்து போதனை அல்ல. It's not teaching. இது வந்து போதனை அல்ல. The gentleness is by the Holy Spirit. மென்மை தன்மை என்பது பரிசுத்தாவியிடமிருந்து நாம் It is received. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். It's not achieved. It's not achieved. It's not doing by yourself. அது நாம செய்தனால வருகிறது இல்ல. Hallelujah. Hallelujah. Now, so you find that is what happened to the early church. ஆதி சபையிலே என்ன நடந்தது? Wow. Wow. They care for one another with compassion. ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் கருணையுடையவர்களாக கவனித்துக் கொண்டார்கள். Hallelujah. This is not a human being work. மனித குணத்திலிருந்து வருகிறதல்ல. Yeah, we care for one another. ஒருவரையொருவர் நாம் கவனிக்கிறோம். And many times we care for one another when we have time. நேரம் இருக்கும்போது ஒருவரையொருவர் நாம் கவனித்துக் கொள்கிறோம். We care for one another many times is because we care for you so that you come back to church. நம்ம கவனிச்சாதான் அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்களை கவனிக்கிறோம். We care for you so that the chairs are not empty. Now, what I'm saying is many times we care, though sincere, many times also for our own good. நம்ம அப்படியே கவனிக்கிறதுனால சில நேரங்கள் அது நமக்கே நல்லது கிடையாது. Look at Jesus. இயேசுவை பாருங்க. He's God. அவர் ஆண்டவராக He's full of glory. முழு மகிமை நிறைந்தவராக He's full of splendor. அவர் எல்லாம் பிரசன்ன நிறைந்தவராக And இருக்கிறார். he came down. அவர் உலகத்துக்கு வந்தார். He left all his glory. அவர் எல்லா மகிமையை விட்டு இறங்கினார். He did not come as a prince. அவர் ஒரு போதகராக வரவில்லை. He did not come to rule as king, though he is king. அவர் ராஜாவாக இருந்த ஆளுகை செய்வதற்காக வரவில்லை. He is the son of God, but he came as a son of man. அவர் தேவனுடைய குமாரனாக இருந்த மனுஷ குமாரனாக The வந்தார். people take advantage of him. அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The people challenge him, the religious leader. ஜனங்கள் அந்த காலத்தில் ஆதி சபையில் உள்ளவர்கள் And when they can't get anything more from Jesus, they put him to the cross. அவர்கள் இயேசுவுக்கு எதை பெற்றுக்கொள்ளாமல் சிலுவைக்கு அனுப்பினார்கள். And on the cross, they still mock at Jesus. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இன்னும் அதிகமாக கஷ்டப்படுத்தினார்கள். Come down, Jesus. கீழே இறங்கி வா என்று கூப்பிட்டார்கள். If you are God, come down. தேவனாய் இருந்தா இறங்கி வா என்று கூப்பிட்டார்கள். If God listen to you, come down. ஆண்டவர் நீ கேட்கிறதா இருந்தா இறங்கி வா என்று சொன்னார்கள். He stayed on அவர் அங்கேயே இருந்தார் for us. நமக்காக. This is Christ carried. இதுதான் ஆண்டவர் நம்ம இயேசு நம்ம கவனித்துக் கொள்கிறார். I don't have this. அது நமக்கு கிடையாது. You don't have this. உங்களுக்கே அது கிடையாது. But today, இன்றைக்கு the Holy Spirit can give it to you. பரிசுத்தாவியானவர் நமக்கு தர இருக்கிறார். Amen. 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 And look at the church. They restore people rather than rejected. அந்த ஆதிகால சபையை பார்க்கும்போது அவர்கள் நிராகரிப்பதற்கு பதிலாக சீரமைத்தார்கள். We need to be led by the Holy Spirit. பரிசுத்தாவியானவர் நம்மை நடத்த நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Don't do our own thing. நம்மாவே அமைதியாக செய்யக்கூடாது. You know we have our own standard. நமக்குன்னு சொல்லி சில வரமுறைகளை நாம் வைத்திருக்கிறோம். You don't fit in here. You don't fit into my standard. இதே இருக்கும், இதே நான் ஃபிக்ஸ் பண்ணி இதே சுத்துறேன் என்பதல்ல. So we put our own standard. நம்முடைய சொந்த வரைமுறைகளை நாம் வைக்கக்கூடாது. Sometimes the worst part is we put standard on people, but we don't fulfill our own. சிலருக்கு நம்ம வரைமுறைகளை கொடுக்கிறோம், நம்ம வாழ்க்கை நம்ம அதை செய்யறது கிடையாது. Now, when the Holy Spirit came to them, the whole earth changed. பரிசுத்தாவியானவர் அங்கே வரும்போது இந்த முழு சபையும் அங்கே மாற்றத்தை கொண்டு வந்தது. They came from the poor. பாவப்பட்டவர்களை கவனித்தார்கள். They feed the widow. அவர்கள் விதவைகளை போஷித்தார்கள். Compassion is Jesus. அங்கே அவர்களுக்கு கருணையானது வெளிப்பட்டது இயேசுவின் மூலமாக. And the Holy Spirit give us Jesus. The Holy Spirit give us compassion. இயேசுவை
அந்த மென்மை தன்மையின் கருமையை நமக்குள்ளே வைக்கிறார். So as we close, முடிக்க போகிறோம். I think that's now. So gentleness of Christ releases power. இயேசு கிறிஸ்துவின் மென்மை தன்மையானது வல்லமை நம்மூலமாக வெளிப்படுகிறது. You want to see power here? Have the gentleness of Jesus. நீங்க உங்களுக்கு வல்லமை வெளிப்படுமா? இயேசு கிறிஸ்துவின் மென்மை தன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். Gentleness of Jesus doesn't mean anything also can. No rule. It's not that. மென்மை என்று சொல்லுது இயேசு நான் பெற்றுக்கொண்டு அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அங்க விதி இல்லை என்பதல்ல. Gentleness of Jesus is you are very sincere inside you to sacrifice. மென்மை தன்மை என்று சொல்லுது உள்ளுக்குள்ள நீங்க வந்து ரொம்ப பொறுப்பா இருந்து உங்களை நீங்க தியாகம் பண்ணுகிறது. Hallelujah. Hallelujah. Now, so the Holy Spirit moved through the gentleness through the believer who reflect the gentle heart of God. இயேசுவின் மென்மையான இதயத்தை பிரதிபலித்த விசுவாசிகளுக்குள் ஆவியானவர் செயல்பட்டார். And let's close by doing what we need to do. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு முடிக்க இருக்கிறேன். I will reflect Christ's gentleness in my words, in my attitude and my action. என் வார்த்தைகளிலும் அணுகுமுறையிலும் செயல்களிலும் கிறிஸ்துவின் மென்மையான குணத்தை நான் பிரதிபலிப்பேன். You know, we believers, we need the gentleness of Jesus. விசுவாசிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மென்மை தன்மை தேவை. We know so much of the Bible in our head, அப்ப வேதத்தை நிறைய படிச்சு மண்டைக்குள்ள வைக்கிறதுனால அல்ல, but we don't have gentleness. ஆனா அந்த மென்மை தன்மை என்பது இல்ல. And we take everything we know and we throw it to people. நாம அதை அப்படியே மண்டைக்குள்ள வச்சு ஜனங்களுக்கு மேலே அதை தூக்கி தூக்கி போடுறோம். We have one member, one person faithfully coming to church in English, faithfully coming to church. உண்மையா சபைக்கு வந்து கொண்டிருக்கான். And the Lord touched him with the power. He started coming. ஆண்டவருடைய வல்லமையால தொட்டார். And then he said, Pastor, my wife is not yet a Christian. அவர் எடுத்து சொன்னார், என் மனைவி இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. And he said the reason is a lot of Christians come to her and throw into her the word of God. அவங்க நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு மேல போட்டதனால You need to believe Jesus. நீ இயேசு நம்புன்னு சொன்னதனால You go to hell if you don't believe in Jesus. You believe in Jesus, you have heaven. நீ இயேசுவா பரலோகத்துக்கு போக. Now, I'm not saying she is right. நான் சொல்றேன் ரைட் சொல்லு. But we have cases when people turn off from us. அவங்க வந்து ஜனங்கள் வந்து எங்களை திருப்புறாங்க. Now, what's wrong with us? என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? Well, we have the good intention. நாங்க நல்ல ஒரு நிலையில தான் இருக்கிறோம். But we don't have gentleness. எங்களுக்குள்ள மென்மை தன்மை. So we don't know how to bring out in love. எப்படி நாம அன்பை வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. We don't know how to have the attitude of encouragement. எப்படி அடுத்தவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற அந்த நிலைமை நமக்கு புரியல. So all we know, we can throw it to you. எல்லாமே நம்ம என்ன வசனத்தை எடுத்து போட வேண்டியதாக இருக்கிறோம். So, how can I have gentleness with Jesus? எப்படி இயேசுவின் அந்த மென்மை தன்மை நாம் Every day walk with Jesus. எல்லா நாளும் இயேசுவோடு கூட நடக்கிறேன். You know, every day when I walk with Jesus, the Lord will speak to me இயேசுவோடு கூட நடக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். and show me some of the words that I have mentioned wrongly. சில தப்புகளை ஆண்டவர் எனக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். And I will repent. நான் அதை திருப்பிக் கொள்கிறேன். Not doing. செய்கிறதுனால அல்ல. He's moving me. He's changing me. He's shaping me. என்னை உருவாக்குறதுனால என்னை சரி. And today the Holy Spirit wants to shape you to be more like Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வருவதா ஃபர்ஸ்ட் டைம் என்னை உருவாக்குகிறார். You know, before Jesus came, the Pharisees were preaching. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக பரிசேயர்கள் போதித்தார்கள். The Pharisees were teaching. அவர்கள் போதனை செய்தார்கள். But the Bible says when Jesus preached, there is power. ஆனா இயேசு போதித்த போது அந்த வல்லமை வெளிப்பட்டது என்று நாம் இடத்தில் பார்க்கிறோம். Power, life began to change. வாழ்க்கையானது அங்கே மாற்றத்தை உண்டு பண்ணினது. What power did Jesus have? இயேசு பெற்றுக்கொண்ட அந்த வல்லமை என்ன? The Bible says Jesus preached unlike the others, the way they preach, different. இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையோடு அதிகாரத்தோடு போதித்து மற்றவர்களை பார்த்து வித்தியாசமாக இருந்தது.
he said, gracious word come out from his mouth. வாயிலிருந்து அந்த மென்மையான வார்த்தைகள் வர வேண்டும். Did Jesus talk about sin? இயேசு கிறிஸ்து பாவத்தை பற்றி பேசினாரா? Yes. பேசினார். But gracious. மென்மையாக பேசினார். Gracious. மென்மையாக பேசினார். இரக்கமாக பேசினார். And this cannot be taught. It cannot be taught. Cannot be taught. நம்ம அப்படி பேச முடியாது. No Bible study can help you. வேத வகுப்புகள் அது நமக்கு உதவி செய்யும். No training can help you. எந்த பயிற்சியும் நமக்கு உதவி Because செய்யும். it's a person. ஏன்னா அது ஒரு மனிதத்தன்மையாக இருக்கு. And the Holy Spirit want to give it to us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். So in closing, முடிவாக and at church, சபையாக okay, at CLA, we will treat one another with the gentleness of Jesus. மென்மை உள்ளவர்களாக சீனே சபையாக நாம் மென்மையான குணத்தோடு கூட ஒருவருடைய கனிவுடன் நடத்துவோம். Hallelujah. Hallelujah. This is what the Holy Spirit wants to do. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்ய விரும்புகிறார். You know, many times we miss the point. We want revival. We go and preach, invite people. நாம் எழுப்புற வேண்டும் என்பதற்காக நாம் போகிறோம், ஜனங்களை போய் நாம் பார்க்கிறோம். Fast and pray. உபவாசித்து ஜெபிக்கிறோம். Good, they are all good. But you must start with the right thing. இது சரியான விதத்தில் நீங்க தொடங்க வேண்டும். If you don't have Christ-like character inside you, இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம் நமக்குள்ள இல்லை. your fasting and praying has no power. உபவாசித்து ஜெபித்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. Yes, it can be very loud, but no power. நமக்கு வல்லமை உள்ளதாக இருக்கும், ஆனால் அதுல வல்லமை இருக்காது. You can ask people to come. ஜனங்களை கூப்பிடுவீங்க. They come once, they won't come ஒரு again. தடவை வந்துட்டதுக்கு அப்புறம் அவங்க திருப்பி வர மாட்டாங்க. Because no power. ஏசுனா வல்லமை அங்கே இல்லை. So when we give ourselves to the Holy Spirit, ஆகவே நம்மை நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம். amen. Let the Holy Spirit put Jesus as the dove. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே போடுகிற ஒரு புறாவுடைய அந்த குணத்தோடு கூட நாம் அவரை And it is every day. இது எல்லா நாளும் நடக்க வேண்டும். It will change your home. அது உங்களுடைய வீட்டை மாற்றும். It will change your marriage. உங்களுடைய திருமண வாழ்க்கையை அது மாற்றும். It will change your working place. உங்களுடைய வேலை ஸ்தலத்தை அது மாற்றும். It will change the church. அது சபையையும் மாற்றும். Shall we stand? எல்லாரும் எழுந்து நிற்போம். Today is Holy Communion night. இன்றைக்கு நமக்கு பரிசுத்த நற்கருணை ஆராதனை இருக்கிறது. Can we sing one song? இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றியா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா சனிதாரையா இதுவரை நடத்தினீரே சனிதாரையா இதுவரை நடத்தினீரே சொன்னாய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் என்றோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா Amen. I want you to look up here. Okay, none of us is perfect. யாருமே முழுமையானவர்கள் கிடையாது. I look into my life, I can see a lot of flaws, imperfection in my life. என்னுடைய வாழ்க்கையை நான் பார்ப்பேன்னு சொன்னா எனக்குள்ளே நிறைய தவறுகள் முழுமை இல்லாமல் இருக்கிறது. And you know it, you look into your life, you also know there are many failures. உங்களுக்குள்ளே நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தவறுகளை நீங்க பார்க்க I கூடும். want you to look up here. That is not the main issue. அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. The main issue is you hunger for Jesus. நீங்க இயேசுவுக்காக நீங்க வாஞ்சிக்கிறீங்களா என்பதுதான் You விஷயம். say, Lord,
I want you. நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும். And you will see the beautiful change in your life. அப்படி நீங்க சொல்லும்போது உங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான அழகான மாற்றத்தை பார்ப்பீங்க. Hallelujah. Hallelujah. Jesus is not asking you to do it on your own. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நீங்களே செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. It is finished on the cross. அவர் எல்லாத்தையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். So all we need to do is we come to Him humble. நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது என்ன? தாழ்மையோடு அவரிடத்தில் வர வேண்டும். In your heart, you desire Him உங்கள் இதயத்தை இதை வாஞ்சிக்க வேண்டும். by taking the Holy Communion. அப்படி நீங்க விசுவாசித்து இந்த பரிசுத்த ரத்தத்தை So let's open the bread right now. அப்பத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். Hallelujah. Pray to Jesus. இயேசுவிடத்திலே ஜெபியுங்கள். You pray to Him. He will give you the Holy Spirit. Amen. அவர் பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே கரமடி செய்வார். And the Holy Spirit will give you Jesus. பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே போடுவார். So pray in your own way. உங்களுடைய வழியிலே நீங்க ஜெபியுங்கள். Bread. Jesus said, "This is my body broken for you." அந்த ராத்திரியிலே இயேசு அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக பிக்கப்பட்ட சரீரம் என்று சொன்னார். And this morning we come to Him as a broken person. He's going to restore us. அந்த காலையில் உடைக்கப்பட்டவராக வந்திருக்கிறேன் சொன்னால் இயேசுவோடு உங்களை சுகமாக்குகிறார். So shall we right now take the bread together? இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். Talk to Jesus. இந்த ரத்தத்தை நாம் எடுத்துக்கொள்வதற்காக இயேசுவோடு நாம் பேசுவோம். Tell Him you believe His blood cleanses you today. ஆண்டவரே உடைய ரத்தம் உடைய பாவத்தை கழுவுகிறது நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். Believe He is changing you. அது உங்களை மாற்றும் என்று நீங்கள் நம்புங்கள். He is a great God. அவர் மிகவும் பெரிய ஆண்டவராக He இருக்கிறார். is a loving God. அவர் அன்புள்ளவராக And இருக்கிறார். He is a gentle Jesus. அவர் மென்மையான இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கிறார். That night Jesus took the cup and said, "This is my blood. அந்த ராத்திரி வேளையிலே இயேசு அந்த ரசத்தை எடுத்து உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்றார். It is shed for you to give you the new covenant புதிய உடன்படிக்கை உங்களுக்கு தருவதற்காக சிந்தப்பட்ட ரத்தமாய் இருக்கிறது. that the Father throne is now open to you." பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனம் உங்களுக்காக திறந்திருக்கிறது. Let's take the cup right. இந்த ரசத்தை நாம் சேர்த்து எடுத்துக்கொள்வோம். I want you to put the cup down. நீங்கள் கீழே வைத்துங்க. The one very important thing you need to do, ஒரு முக்கியமான காரியம் I want you செய்யுங்கள். to raise your hand உங்கள் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். and I want you to believe. நீங்க நம்புங்க. As you believe, I want you to give thanks. நீங்க அதை நம்புங்க. Just thank Him right now. ஆண்டவருக்கு நன்றி Thank சொல்லுங்க. Him, the gentleness is coming. Hallelujah! வெண்மையாகவே நமக்குள்ளே வர Hallelujah! Yes, Lord. Hallelujah! Thank you, the dove of the Spirit is coming to us. ஆமென். Thank you right now, shall we? Hallelujah! Praise you! Hallelujah! Receive! Hallelujah! Amen. Glory to Jesus! Glory to Jesus! Hallelujah! Yes, Hallelujah! There's no condemnation in Christ Jesus. Yes, Lord. Hallelujah! Hallelujah! The gentleness of Jesus. Yes. மென்மை நமக்குள்ளே The இருக்கிறது. purity of Jesus. இயேசு பரிசுத்தம் நமக்குள்ளே இருக்கிறது. We receive right now. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, you will give us the power வல்லமை இருக்காங்க. and you will shape us to be like Jesus ஆண்டவரே, இயேசுவை போல எங்களை மாற்றுங்க. unto your glory. உம்முடைய மகிமைக்காக. That the dove of the Spirit பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல. is upon CLA Terramon Church சிஎல்ஏ தமிழ் சபையின் மேலே இருப்பதாக. unto your glory. ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காக. This is your church. ஆண்டவரே, உம்முடைய சபை. It belongs to you. ஆண்டவரே, உமக்கு சொந்தமானது. And we welcome the dove of the Spirit. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வரவேற்போம். Forgive our sin. ஒரு பாவங்களை மன்னிக்கும்படிக்காக. We turn from our ways. நம்முடைய வழியிலிருந்து நாம் திரும்புவோம். Individually, we humble ourselves before you. ஒவ்வொருவரும் தனிமையாக ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி
நடத்துவோம். And together we join our hearts நாம் இருதயமாக ஒன்றாக சேர்ந்து to serve you for your glory. அவருடைய மகிமைக்காக நாம் சேவைகளை செய்வோம். In Jesus' name. இயேசுவின் Amen. நாமத்தில். Amen. Amen. Thank you.